பண்ணுவதற்கு ஒரு 6 மாசம் ஆகுமா, ஒரு 1 வருஷம், ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம், ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம், 50 கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக அந்த கம்மாயில எப்ப பார்த்தாலும் தண்ணி வரும். அதாவது இதெல்லாம் இவர்கள் வந்து கட்டிய கம்மா கிடையாது. இந்த RS மங்கலம் கண்மாய் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்டிய கம்மாயா, மதிப்பிற்குரிய இஸ்லாமியர்களின் நண்பன் தான் என்று என் பேருக்கு பின்னாலேயே காதல் பாஷா வச்சுக்க என்று சொல்லக்கூடிய முத்துராமலிங்கம் கட்டிய கம்மாவா, இல்ல கருமாணிக்கம், இல்ல அவங்க அப்பா அவங்க தாத்தா காரியமாணிக்கம், இல்ல இதுக்கு முன்னாடி இந்த கருணாசு, இல்ல சுப தங்கவேலன், யாராவது கட்டிய கம்மாயா, இல்ல இது மாவட்டத்தை சார்ந்த ராஜ கண்ணப்பன் வெட்டிய கம்மாயா, இல்ல பக்கத்து வாழக்கூடிய பெரியகரப்பன் வெட்டிய கம்மாயா, இல்ல இதுக்கு முன்னாடி அந்த ஜெயலலிதா அவர்கள் எடப்பாடி வெட்டிய கம்மாயா, இல்ல இதுக்கு முன்னாடி அந்த மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி வெட்டிய கம்மாயா, இல்ல அதுக்கு முன்னாடி அந்த எம்ஜிஆர் வெட்டிய கம்மாயா, இல்ல அதுக்கு முன்னாடி அந்த ராஜாஜி வெட்டிய கம்மாயா, இல்லை 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜசிம்ம பாண்டி என்கிற பாண்டிய மன்னன் வெட்டிய கம்மா. 1200 வருஷம் கம்மா அது. 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னன். இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் விவசாயம் செய்து பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வெட்டப்பட்ட 21 ஏக்கர் அது கம்மால கடல், ஒரு மினி குட்டி கடல். எப்படி இருக்கு இன்னைக்கு? ஐரமீன் பிழைச்சி விளையாடிய கம்மா தூர்வாரப்படாம தூந்து போய் கிடக்கு. முழுக்க முழுக்க வேலி கருவை சீம கருவல் நிறைஞ்சு கிடக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு குறைந்தபட்சம் ஒரு தொகுதி ரீதியாக 3 கோடி ஒதுக்கப்படுது. நிர்மல் என்கிற ஒரு தம்பி, பட்டுக்கோட்டை சார்ந்த ஒரு தம்பி, சூழ்நிலைகளை குறித்து ஆய்வு செய்து பல்வேறு ஏரி குளங்கள் தூர்வார அவர்கிட்ட கொடுத்திருந்தா 3 மாசத்துல இந்த RS மங்கலம் கம்மாய ஆகச்சிறந்த கம்மாய மாற்றி இந்த பகுதியில் கூடிய விவசாயிகள் எவர்கிட்டையும் கையேந்தாத முடியாத அளவுக்கு மாற்றிருப்பார். ஒரு தனியார் அமைப்பு செஞ்சிடும். இதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் புரிஞ்சதுக்காக இருக்கீங்க. சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் எதுக்குறா வெட்கமே இல்லாம துண்ட போட்டுக்கிட்டு நல்ல மனுஷன் அவரு. நான் குறை சொல்றேன், தங்கமான மனுஷன் அவரு. அவர் நல்ல மனுஷன். தாத்தா காலத்துல இருந்து அரசியல் பண்ணாரு. கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரன்றாங்க. நான் இஸ்லாமியுடைய நண்பன். யாரு? இஸ்லாமியுடைய நண்பன். இந்தியாவில் இன்னைக்கு எண்ணெய முகமை என்ற ஒரு புலனாய் முகமை இருக்கிறதுனால அதுக்கு அச்சாரம் போட்டு கொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக செலுத்துவதற்கான அந்த தேசிய புலனாய்வு முகமை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சியா இல்ல காங்கிரஸ் கட்சியா? அது கேள்வி பதில் இருக்கா? மாநில காங்கிரஸ்காரன் எவனாவது ஒருத்தன் இந்த ஊர்ல இருந்து என்ன பதில் சொல்றான்? என்னைய கொண்டு வந்தது காங்கிரஸ் தான், பாஜக கொண்டு வந்தது காங்கிரஸ். அதுக்கு பேரச்சி அவன் வந்து கல்யாணம் முடிச்சா இவன் பிள்ளை பத்துட்டான். காங்கிரஸ் கல்யாணம் முடிச்சா பிஜேபி பிள்ளை பத்தான். அவ்வளவுதான். என்ன என்ன மாற்றம் இருக்கு? நீட்டு கொண்டு வந்தது காங்கிரஸ், அமுல்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. வனமதிப்பிழப்பு திட்டம் போட்டது காங்கிரஸ், செயல்படுத்தியது மோடி. என்ன மாற்றம் எது இருக்கும்? அவர் வந்து ராமர் கோயிலை இடிப்பாரு. இவர் இடிக்கும் போது ஆட்சியில் இருந்து அமைதியா கையை கட்டி நிற்பாரு. இவர் ராமர் பாபர் மசூதி இடிப்பாரு. இடிக்கும் போது காங்கிரஸ் கையை கட்டி கவனம் உட்கார்ந்துருக்கும். இவர் ராமர் கோயில் கட்டுவாரு. இவர் ராமர் கோயில் கட்டுவதற்கு வாழ்த்து சொல்லுவாரு. என்ன மாற்றம் எடுத்திருக்கு? பிஜேபி என்பது காவி கட்டிய காங்கிரஸ், காங்கிரஸ் என்பது கதகட்டி கட்டிய பாரதிய ஜனதா கட்சி. என்ன மாற்று? அவராட்சியும் மீனவர் படுகொலை, இவராட்சியும் மீனவர் படுகொலை. காங்கிரஸ் தொடர்ச்சியா மீனவர் படுகொலை பிஜேபி நடைபெறலையா? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே இருக்கும். ஆனா நம்ம என்ன, பிஜேபிக்கு ஒரே மாற்று காங்கிரஸ் தான். காங்கிரஸ் மட்டும்தான் சிறுபான்மை மக்களை இஸ்லாமியர்களை பாதுகாக்க முடியும். அதனால காங்கிரஸ் நம்ம ஓட்டு போட்டுருவோம். காங்கிரஸ் ஓட்டு போட்டுருவோம். கையாள தான் பாதுகாக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இங்க இருக்கக்கூடிய இந்து தலைவருக்கு ஆபத்து என்று நாம் தமிழக சீமான் போய் உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டாங்கன்னா
இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனு போடப்பட்டுச்சா? யாராவது ஒன்று சொல்லுங்க. இஸ்லாமிய இஸ்லாமிய கைதிகளை 1996 ஜெயில இருக்காங்க. கிட்டத்தட்ட 35 வருஷமா இருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாழக்கூடியவர்களை எந்த தவறும் செய்யாத இஸ்லாமிய பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக